தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக முதலமைச்சர் விஜய் முன்மொழிந்த தீர்மானம் திமுக உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவுடன் சட்டப்பேரவையில் நிறைவேறியது. பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை விரைந்து நடைமுறைப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். தொகுதி ஒதுக்கீட்டை விரைந்து நடைமுறைப்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறது. நாடாளுமன்ற தொகுதிகள் மாற்றி அமைப்பதற்கான தொகுதி மறுவரையறை மசோதாவை மத்திய அரசு தாக்கல் செய்ய திட்டமிட்டுள்ள நிலையில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடைபெற்ற எம்பிக்கள் கூட்டத்தில் தொகுதி மறுவரையறைக்கு எதிராக சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் தாக்கல் செய்வது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதைத் தொடர்ந்து சட்டப்பேரவையில் தொகுதி மறுவரையறைக்கு எதிராக தனி தீர்மானத்தை முதலமைச்சர் விஜய் முன்மொழிந்தார். இந்த பேரவையின் வாயிலாக பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை இனியும் தாமதிக்காமல் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறோம். இது பெண்களுக்கான சலுகை இல்ல, இது அவர்களுடைய ஜனநாயக உரிமை. தொடர்ந்து பேசிய அவர் மக்களவையில் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543 என்ற நிலையிலேயே நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று கூறினார். மேலும் மாநிலங்களுக்கு இடையே தற்போதுள்ள விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தை அதே அளவில் நிரந்தரமாக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் விஜய் தெரிவித்தார். நாடாளுமன்ற மக்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 543 என்ற நிலையிலேயே நிரந்தரமாக்க வேண்டும். இந்நிலையில் எதிர்வரும் மக்களவை தேர்தலிலும் அதன் பிறகான சட்டமன்ற தேர்தலிலும் 1/3 தொகுதி ஒதுக்கீட்டு பலனை பெண்கள் பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்துவதாகவும் முதலமைச்சர் விஜய் குறிப்பிட்டார். தொகுதி மறுவரையறை தொடர்பான அரசின் தனி தீர்மானத்திற்கு திமுக மற்றும் காங்கிரஸ் ஆதரவு தெரிவித்த நிலையில் அரசியல் காரணங்களுக்காக அவசரமாக தீர்மானம் கொண்டுவரப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டு எம்பிக்களுடைய விதிகாச்சாரம், நம்மளுடைய ரெப்ரசன்டேஷன் இப்ப இருக்கக்கூடிய 7.18% குறைக்க அனுமதிக்க கூடாதுன்னு மீண்டும் வலியுறுத்தி சொல்லி அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தீர்மானத்தை நாங்கள் வரவேற்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் நன்றி சொல்லுகிறோம் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு. பாராளுமன்றத்தில் அந்த சட்டம் வரும்பொழுது 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அவையில் இருந்து வெளிநடப்பு செய்யாமல் அந்த சட்டத்திற்கு எதிராக வாக்களிக்க வேண்டும். தற்போது நாடாளுமன்றத்தில் தொகுதி மறுவரை மசோதா தாக்கல் செய்வதற்கான எந்த அறிகுறியும் இல்லாத நிலையில் தமிழ்நாட்டில் தமிழக வெற்றிக் கழக அரசு அரசியல் காரணங்களுக்காக பரபரப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த தீர்மானத்தை இவ்வளவு அவசரமாக சட்டமன்றத்தில் அரசியல் தனி தீர்மானமாக கொண்டு வருகிறது என்று நாங்கள் கருதுகிறோம். டீலிமிட்டேஷனுக்கும் டிமானிட்டேஷனுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. அது என்ன ஒற்றுமைன்னா, மாண்புமிகு இந்திய பாரத பிரதமர் அவர்கள் டிமானிட்டேஷன் அறிவிக்கும் பொழுது விவாதங்கள் இல்லாமல் இரவு 8 மணிக்கு திடீரென்று அறிவித்தார் டிமானிட்டேஷன். அதே போலத்தான் இருக்கிறது. டீலிமிட்டேஷன் எந்த நேரத்திலும் மத்திய அரசு கொண்டு வரலாம் என்கிற அடிப்படையில் தான் இந்த தீர்மானம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்தார். தீர்மானத்தை திமுக கூட்டணியில் உள்ள தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தொகுதி மறுவரையறை மசோதா தாக்கலான பின் அது குறித்து விவாதிக்கலாம் என கூறி மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். பின்னர் குரல் வாக்கெடுப்பு அடிப்படையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். 200 யூனிட் கட்டணமில்லா மின் திட்டத்தால் கடந்த 3 மாதங்களாக அதிக மின் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக பரவும் தகவல் தவறானது என தமிழக அரசின் தகவல் நம்பகத்தன்மை பிரிவு விளக்கமளித்துள்ளது. சென்னை உட்பட பல்வேறு இடங்களில் மின் கட்டணம் வழக்கத்தை விட 2-3 மடங்கு அதிகமாக வந்திருப்பதாக பலரும் குற்றம் சாட்டி வந்தனர். அரசு அறிவித்துள்ள 200 யூனிட் இலவச மின் திட்டத்தால் கடந்த 3 மாதங்களாக தங்களுக்கு அதிக மின் கட்டணம் வருவதாக சில போலியான செய்திகளை சமூக வலைதளங்களில் பரப்பி வருகின்றனர். 2-3 மந்த்ஸா நம்ம சாமானிய மக்களுக்கு அவங்களோட ஈபி பில் அவ்வளவு அதிகமா வந்துட்டே இருக்கு. இதற்கு மறுப்பு தெரிவித்து மின்சார வாரியம் வெளியிட்ட அறிக்கையில் 200 யூனிட் இலவச மின் திட்டத்தின் மூலம் 1,42,00,000 மின் நுகர்வோர்கள் பயனடைந்துள்ளனர். மின் கட்டணத்தில் எவ்வித மாற்றம் செய்யப்படவில்லை. மின் கட்டணம் குறித்து வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று மின்சார வாரியம் சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறது. தமிழக அரசு அறிவித்துள்ள 200 யூனிட் கட்டணமில்லா மின் திட்டத்தால் தான்
கடந்த 3 மாதங்களாக அதிக மின் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக சமூக வலைதளங்களில் சிலர் பதிவிட்டு வந்தனர். இந்நிலையில் அதிக மின் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக வெளியான தகவல் தவறானது என்று தமிழக அரசின் தகவல் நம்பகத்தன்மை பிரிவு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசின் மின் பகிர்மான கழகம் அளித்துள்ள விளக்கத்தில் 200 யூனிட் இலவச மின் திட்டத்தின் மூலம் 1,42,00,000 மின் நுகர்வோர்கள் பயனடைந்துள்ள நிலையில் ஜூன் மாதத்தில் 59,31,000 மின் நுகர்வோர்களும், ஜூலை மாதத்தில் 60,92,000 மின் நுகர்வோர்களும் இலவசமாக மின் சேவையை பெற்று பயனடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின் கட்டணத்தில் எந்தவித மாற்றமும் செய்யப்படாததால் அது குறித்த வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் தகவல் நம்பகத்தன்மை பிரிவு கேட்டுக் கொண்டுள்ளது. சென்னை மாநகராட்சியில் வீடுகள், வணிக நிறுவனங்களுக்கான திருத்தப்பட்ட சொத்து வரி மதிப்பீடு தொடர்பான ஆட்சேபனைகளை வட்டார துணை ஆணையர் அலுவலகத்தில் இன்று முதல் தெரிவிக்கலாம் என்று மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பெருநகர சென்னை மாநகராட்சியில் வீடுகள், வணிக நிறுவனங்கள் உள்ளிட்டவற்றுக்கான சொத்து வரி திடீரென உயர்த்தப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அதனால் இதனை மறுத்துள்ள மாநகராட்சி நிர்வாகம் தவறான கணக்கீடு அல்லது குறைத்து மதிப்பிடப்பட்ட கணக்கீட்டின் அடிப்படையில் சொத்து வரி செலுத்தி வந்து சொத்து உரிமையாளர்கள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு சொத்து வரி மதிப்பீட்டில் திருத்தம் செய்து அதன் அடிப்படையில் வரி உயர்த்தப்பட்டு சம்பந்தப்பட்ட உரிமையாளர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதன் மீது ஆட்சேபனைகள் இருந்தால் இன்று முதல் மேல்முறையீடு செய்யலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. அதன்படி சொத்து வரி மதிப்பீடு உயர்வு தொடர்பான ஆட்சேபனைகளை பேசன் பிரிட்ஜில் உள்ள வடக்கு மண்டல அலுவலகம், ஷெனாய் நகரில் உள்ள மத்திய மண்டல அலுவலகம் மற்றும் அடையாறில் உள்ள தெற்கு மண்டல அலுவலகத்தில் இன்று காலை 10 மணி முதல் புகார் அளிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேரில் வர முடியாத பட்சத்தில் மின்னஞ்சல் வாயிலாகவும் ஆட்சேபனைகளை தெரிவிக்கலாம் என்று மாநகராட்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. சுதந்திர தினம் மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. அதன்படி சென்னை கிடாம்பாக்கத்தில் இருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, நெல்லை, நாகர்கோவில் ஆகிய இடங்களுக்கும், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோவை, சேலம், திருப்பூர் ஆகிய இடங்களுக்கும் வெள்ளியன்று 505 பேருந்துகளும், சனியன்று 570 பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. அதேபோல சென்னை கோயம்பேட்டில் இருந்து திருவண்ணாமலை, நாகை, வேளாங்கண்ணி, ஓசூர் ஆகிய இடங்களுக்கு வெள்ளியன்று 110 பேருந்துகளும், சனிக்கிழமையன்று 110 பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. பெங்களூரு, திருப்பூர், ஈரோடு மற்றும் கோவை ஆகிய இடங்களில் இருந்து பல்வேறு இடங்களுக்கு 200 சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மாதவரத்தில் இருந்து வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், வேலூர், ஓசூர் மற்றும் புதுச்சேரி ஆகிய இடங்களுக்கு ஒவ்வொரு நாளும் 80 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. மேலும் ஞாயிறு அன்று சொந்த ஊர்களில் இருந்து சென்னை, பெங்களூரு திரும்ப அனைத்து இடங்களில் இருந்தும் ஞாயிற்றுக்கிழமை அன்று 465 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருப்பதாக போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, தேனி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக நீலகிரி, தேனி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யும் என தெரிவித்துள்ள வானிலை மையம், மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. அதேபோல ராமநாதபுரம், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, கோவை ஆகிய மாவட்டங்களிலும், திருவண்ணாமலை, கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களிலும் நாளை மிதமான மழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் வரும் 18ஆம் தேதி வரை மிதமான மழை தொடரும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக கணித்துள்ள வானிலை மையம், வட உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை வரும் ஞாயிறு வரை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கும் என எச்சரித்துள்ளது. போதைப்பொருள் கடத்தல் வழக்கு தொடர்பாக தமிழகம் மற்றும் மிசோரமில் தேசிய புலனாய்வு முகமையினர் நடத்திய சோதனையில் 1,60,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. கடந்த 2024ஆம் ஆண்டு அந்தமானில் உள்ள பேரன் தீவு அருகே படகில் கடத்தப்பட்ட 6,017 கிலோ மெத்தப்பட்டமைன் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கை தேசிய புலனாய்வு முகமை விசாரித்து வருகிறது. இந்த வழக்கு சம்பந்தமாக தமிழ்நாடு மற்றும் மிசோரமில் தேசிய புலனாய்வு முகமையினர் நேற்று அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். சென்னையில் ஆவடி, பழைய வண்ணாரப்பேட்டை மற்றும் மதுரை அவனியாபுரத்தில் உள்ள பாலமுருகனின் வீடு உள்ளிட்ட 8 இடங்களிலும், மிசோரமில் ஐஸ்வால், ஜம்பாய் உள்ளிட்ட 5 இடங்களிலும் சோதனை நடைபெற்றது. சென்னையில் நடைபெற்ற சோதனையில் 71 லட்சம் ரூபாய் ரொக்கம், 51 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அமெரிக்க டாலர்கள், 6,800 ரூபாய் மதிப்பிலான மியான்மர் நாட்டு கரன்சிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதுபோன்று மிசோரமில் 43 லட்சம் ரூபாய் சிக்கியது. மேலும் ஏராளமான மின்னணு சாதனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும், சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் கும்பலுடன் உள்ள தொடர்புகள் குறித்து விசாரித்து வருவதாகவும் தேசிய புலனாய்வு முகமை அறிவித்துள்ளது.
அதிமுக தலைமைக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ள முன்னாள் அமைச்சர்கள் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்டோர் 3 மணி நேரம் ஆலோசனை நடத்தினர். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான சி.வி. சண்முகம் இல்லத்தில் நேற்றிரவு அதிமுக அதிருப்தி எம்எல்ஏக்களின் கூட்டம் நடைபெற்றது. இதில் நத்தம் விஸ்வநாதன், தங்கமணி, கே.பி. அன்பழகன், ரவி மனோகரன் மற்றும் கடந்த 3 நாட்களாக சட்டமன்ற கூட்டத்தில் கலந்து கொள்ளாத எஸ்.பி. வேலுமணியும் பங்கேற்றனர். அதிமுக அதிருப்தி எம்எல்ஏக்களுக்கு சட்டமன்றத்தில் பேச வாய்ப்பு வழங்காத நிலையிலும் பறிக்கப்பட்ட கட்சி பொறுப்புகள் வழங்கப்படாத சூழலிலும் இந்த கூட்டம் நடைபெற்றது. இதில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. இதற்கிடையே சி.வி. சண்முகம் தரப்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று வி.கே. சசிகலாவை சந்திக்க உள்ளதாக வெளியான தகவல் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை மசோதா 31 உறுப்பினர் கொண்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இந்தியாவில் உள்ள கல்வி நிறுவனங்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்களுக்கு வெளிநாட்டில் இருந்து வரும் நன்கொடை உள்ளிட்ட நிதி இனங்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கும் சட்ட திருத்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு அறிமுகப்படுத்தியது. இதன்படி வெளிநாட்டில் இருந்து நிதியை பெறும் உள்ளூர் நிறுவனங்கள் மூடப்பட்டாலோ சீல் வைக்கப்பட்டாலோ அந்த நிதியை மத்திய அரசு நியமிக்கும் ஒரு அதிகாரி நிர்வகிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த மசோதாவுக்கு திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தன. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இம்மசோதாவை எதிர்த்து ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் இன்று அவை தொடங்கியதும் மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு பரிந்துரைக்கும் தீர்மானத்தை உள்துறை இணை அமைச்சர் நித்யானந்த் ராய் அறிமுகம் செய்தார். இம்மசோதா சிறுபான்மையினருக்கு எதிரானது என குறிப்பிட்டு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வேணுகோபால், சமாஜ்வாதி ஜனதா கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். பின்னர் 21 மக்களவை உறுப்பினர்கள் மற்றும் 10 மாநிலங்களவை உறுப்பினர்கள் அடங்கிய 31 பேர் கொண்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஆய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த குழு மசோதாவை விரிவாக ஆய்வு செய்து குளிர்கால கூட்டத்தொடரில் அதன் பரிந்துரையை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கும். டாடா குழும தலைவர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த சந்திரசேகரன் அறிவித்துள்ளார். டாடா குழும தலைவராக கடந்த 2017ஆம் ஆண்டு சந்திரசேகரன் பதவியேற்ற நிலையில் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்துடன் அவரது பதவிக்காலம் நிறைவடைகிறது. ஆகஸ்ட் 18ஆம் தேதி டாடா நிறுவனத்தின் ஆண்டு பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் அதில் மீண்டும் டாடா குழும தலைவராக சந்திரசேகரனை தேர்வு செய்ய வாக்கெடுப்பு நடத்த உள்ளதாக தகவல் வெளியானது. இந்நிலையில் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக சந்திரசேகரன் அறிவித்துள்ளார். டாடா குழும தலைவராக சந்திரசேகரனை மீண்டும் நியமிக்க டாடா அறக்கட்டளை தலைவர் நோயல் டாடா உள்ளிட்டோர் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் திடீரென இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதே நேரம் 2027 பிப்ரவரி மாதம் வரை டாடா குழும தலைவராக சந்திரசேகரன் தொடர்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி மாதத்திற்கு பின் தன்னை மீண்டும் டாடா சன்ஸ் குழும தலைவராக நியமிக்க வேண்டாம் என்று சந்திரசேகரன் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. சந்திரசேகரனின் ராஜினாமா அறிவிப்பை தொடர்ந்து பங்குச்சந்தையில் டாடா குழுமத்தின் டிசிஎஸ், டாடா கன்சியூமர்ஸ், டாடா மோட்டார்ஸ் உள்ளிட்ட நிறுவன பங்குகள் 4% வரை வீழ்ச்சியடைந்தன. நீலகிரி மாவட்டம் முதுமலையில் ஆற்றில் யானைகள் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்த வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. முதுமலை தெப்பக்காடு யானைகள் முகாமில் நேற்று உலக யானைகள் தினம் கொண்டாடப்பட்டது. முன்னதாக வளர்ப்பு யானைகள் தெப்பக்காடு மாயாற்றிற்கு அழைத்து வரப்பட்டன. ஆற்றில் இறங்கிய யானைகள் பாகன்கள் சொல் பேச்சுக்கு கட்டுப்பட்டு குழந்தைகளைப் போல தண்ணீரில் மூழ்கி குடித்தன. ஆடி அமாவாசையொட்டி நெல்லை மாவட்டம் கரையாறு சொரிமுத்து ஐயனார் கோயிலில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தீக்குண்டம் இறங்கி நேர்த்திக் கடன் செலுத்தினர். சில பக்தர்கள் சங்கிலியால் தங்களை தாங்களே அடித்துக் கொண்டு வேண்டுதல்களை நிறைவேற்றினர். பக்தர்களின் வசதிக்காக பாபநாசத்திலிருந்து சொரிமுத்து ஐயனார் கோயிலுக்கு விடிய விடிய சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. சென்னையில் மூதாட்டியை அவரது மருமகள் கட்டையால் தாக்கிய வீடியோ வெளியாகி பல்வேறு தரப்பினரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. காரப்பாக்கம் பகுதியில் மகனுடன் வசித்து வரும் மூதாட்டி வீட்டின் வெளியே வயற்கட்டிலில் படுத்திருந்தார். அப்போது அங்கு வந்த அவரின் மருமகள் கண்டபடி திட்டி திடீரென தாக்கியுள்ளார். அதை அருகில் இருந்தவர் செல்போனில் வீடியோ எடுத்து இணையத்தில் பதிவிட்டுள்ளார். அந்த வீடியோ கண்ணகி நகர் காவல்துறையினரின் பார்வைக்கு சென்றதும் மூதாட்டியை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் உள்ள பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் உலக நன்மை வேண்டி நடைபெற்ற யாகத்திலும் வெளிநாட்டு பயணிகள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு மாமன்னன் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட இந்த ஆலயம் உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக விளங்குகிறது. இந்நிலையில் ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் உள்ள தமிழர் மரபு சித்தாந்த சித்த பயிற்சி வகுப்பில் பயின்று வரும் 20க்கும் மேற்பட்டோர் வருகை புரிந்து சோழர்களின் கட்டடக்கலையை கண்டு அதிசயித்தனர். புதுச்சேரியில் பகலில் மீன் விற்கும் பொழுது வீடுகளை நோட்டமிட்டு இரவில் திருட்டில் ஈடுபட்டவர் கைது செய்யப்பட்டார். தபடக்குப்பம் அருகே நல்லவாடு தெற்கு தெருவைச் சேர்ந்த விஜயேந்திரன் மும்பையில் கப்பல் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார். இவரது மனைவி குழந்தைகளுடன் கோவிலுக்கு சென்ற நிலையில் வீட்டில் இருந்து 34 சவரன் தங்க நகை மற்றும் 1.5 லட்சம் ரூபாய் காணாமல் போனது. தீவிர விசாரணை நடத்திய காவல்துறையினர் 24 மணி நேரத்தில் அன்பரசன் என்பவரை கைது செய்தனர். திருவாரூர் அருகே கல்லூரி மாணவிக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்த புகாரில் கௌரவ விரிவுரையாளர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். அரசு கலைக்கல்லூரியில் பணியாற்றி வந்தவர் சதீஷ்குமார். இவர் 1ஆம் ஆண்டு மாணவியிடம் இரட்டை அர்த்தத்தில் பேசியதுடன் தொடர்ந்து செல்போனில் தொடர்பு கொண்டு தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. மாணவி அளித்த புகாரின் பேரில் சம்பந்தப்பட்ட கௌரவ விரிவுரையாளரை திருவாரூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் கைது செய்தனர். கோவை பாப்பநாயக்கன் பாளையம் பகுதியில் வீட்டில் தனியாக வசித்து வந்த 58 வயது பெண் சாந்தி அடித்து கொலை செய்யப்பட்டார். வேலை முடிந்து வீட்டிற்கு வந்த அவரது மகன் தாயார் ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தார். சம்பவ இடத்திற்கு விரைந்த ரேஸ்கோர்ஸ் போலீசார் கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் உதவியுடன் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி குற்றவாளியை தேடி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் போளூரில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சிப் பணிகளை ஆட்சியர் வந்தனா கார்க் நேரில் ஆய்வு செய்தார். குருவிமலை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களின் கற்றல், வாசிப்பு திறன் மற்றும் அடிப்படை வசதிகளையும் ஆய்வு செய்தார். தொடர்ந்து அங்கன்வாடி மையத்தில் குழந்தைகளின் வருகை பதிவு, எடை, உயரம் உள்ளிட்ட விவரங்களையும் அறிந்து கொண்டார். கேரள மாநிலம் திருச்சூர் அருகே ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட சொகுசு கார் 6 நாட்களுக்கு பிறகு மீட்கப்பட்டது. வாலியேக்கரா சுங்கச்சாவடியில் சுங்க கட்டணம் செலுத்துவதை தவிர்ப்பதற்காக குறுக்கு வழியில் ஓட்டுநர் காரை ஓட்டிச் சென்றுள்ளார். அப்போது திடீரென கார் கட்டுப்பாட்டை இழந்து மணலிப்புழா ஆற்றுக்குள் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் காரின் கதவை திறந்து வெளியேறி ஓட்டுநர் உயிர் தப்பினார். ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட கார் தற்போது மீட்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் வயநாடு அருகே சாலையோரம் யானைகள் கூட்டமாக முகாமிட்டதால் அவ்வழியாக சுற்றுலா பயணிகள் எச்சரிக்கையுடன் செல்ல வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். சேக்காடி புல்பள்ளி காட்டுப்பாதையில் பாலன் திரைப்படத்திற்காக பேருந்து நிலையம் செட் அமைக்கப்பட்டது. அதை காண உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி சுற்றுலா பயணிகளும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்நிலையில் அதன் அருகே யானைகள் முகாமிட்டதை பயணிகள் தங்களது செல்போனில் படம் பிடித்து மகிழ்ந்தனர். தொடர்பாக கன்னட அமைப்பினர் இன்று முழு அடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் ஓசூரிலிருந்து குறைந்த அளவிலான பேருந்துகளே கர்நாடகாவிற்கு இயக்கப்படுகின்றன. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் தினேஷ் விவரம் என்ன? நிச்சயமாக தேவா, அதாவது காவேரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் பணியை உடனடியாக தொடங்க வேண்டும் என பல்வேறு அமைப்பினர் இன்று ஒரு நாள் முழு அடைப்பு போராட்டத்தில் அழைப்பு விடுத்துள்ளனர். இதன் காரணமாக அசம்பாவிதம் ஏதேனும் நிகழாமல் தடுக்கும் வகையில் எல்லை பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. குறிப்பாக கர்நாடக எல்லை பகுதியான அத்திப்பள்ளியில் உள்ள சுங்கச்சாவடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய கடைகள், மதுபான கடைகள், தேநீர் கடைகள் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த வேலை நேரட்ட போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் எல்லை பகுதியில் போலீசாரும் குவிக்கப்பட்டுள்ளனர். இரு மாநில போலீசாரும் ஒரு புறம் தமிழ்நாடு போலீசும் மற்றொரு புறமும் கர்நாடக போலீசாரும் குவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதியில் பதட்டமான சூழ்நிலை நிலவி வருகிறது. இன்று
காலை முதலே போலீசார் தீவிர வாகன சோதனையிலும் ஈடுபட்டு வருகின்றனர். தேவப்பிரியன். விரிவான தகவலுக்கு நன்றி தினேஷ். தருமபுரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நீண்ட நாட்களுக்கு பிறகு பெய்த இடியுடன் கூடிய கனமழையால் பொதுமக்களும் விவசாயிகளும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தருமபுரி நகர் மற்றும் அதகப்பாடி, பெரியார் சிலை, பாரதிபுரம், இலக்கியம்பட்டி, வெண்ணாம்பட்டி, கொல்லப்பட்டி பகுதிகளில் இடி மின்னலுடன் மழை பெய்தது. எனினும் சாலைகளில் மழை நீருடன் கழிவு நீரும் கலந்து சென்றதால் வாகன ஓட்டிகள் சற்று அவதிக்குள்ளாகினர். மயிலாடுதுறை அருகே மாப்படுகை கிராமத்தில் உள்ள பாதாள பிரம்மாண்ட காளியம்மன் ஆலயத்தில் நிகும்பலா யாகம் நடைபெற்றது. ஆடி அமாவாசையொட்டி யாககுண்டத்தின் முன்பு அம்மன் எழுந்தருளினார். பின்னர் பில்லி சூனியம், ஏவல், கந்திருஷ்டி, செய்வினை நீங்க வேண்டி மந்திரங்கள் ஓதி மிளகாய் வற்றல் யாகம் நடைபெற்றது. வங்கி கணக்குகளை வாடகைக்கு விடுவதன் மூலம் சமூக விரோதிகள் பல்வேறு குற்றங்களில் ஈடுபடுவதாக கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விவேகானந்த சுக்லா எச்சரித்தார். கடலூர் மாவட்டத்தில் காணாமல் போன மற்றும் திருடு போன 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செல்போன்கள் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. இதற்கான நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய எஸ்பி, மோசடி நபர்களிடம் மக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். நிறைய மக்கள் பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி ஒரு மாதத்துக்கு வாடகைக்காக இன்னொரு ஆளுக்கு கொடுக்குறாங்க. அவங்க அதில் ஃப்ராட் பண்ணிடுறாங்க. பேங்க் அக்கவுண்ட் ஹோல்டருக்கு தெரியாது என்னோடய அக்கவுண்ட் எதுக்குனால நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு அவேர்னஸாக கொடுக்குறோம். இந்த மாதிரி பேங்க் அக்கவுண்ட் வாடகைக்கு கொடுக்குறது மிகப்பெரிய தப்பு. ஆடி மாத அமாவாசையொட்டி காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் தங்கத்தேர் உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. தங்கத்தேர் உற்சவத்தை ஒட்டி காமாட்சியம்மன் சிவப்பு நிற பட்டுடுத்தி திருவாபரணங்கள் அணிந்து லட்சுமி, சரஸ்வதி தேவிகளுடன் சிறப்பு அலங்காரத்தில் தங்கத்தேரில் எழுந்தருளினார். அதன் பின்னர் மேளதாளங்கள் முழங்க உபயதாரர்கள், பக்தர்கள் தங்கத்தேரினை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே டாஸ்மாக் கடை திறக்கும் நேரத்திற்கு முன்பே கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்ததால் கடை மேற்பார்வையாளர் மற்றும் விற்பனையாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். ஆதனூர் கிராமத்தில் உள்ள டாஸ்மாக் கடையில் நண்பகல் 12 மணிக்கு முன்பே மதுப்பிரியர்கள் மது வாங்கி குடித்த வீடியோ வெளியாகி சர்ச்சையானது. இது தொடர்பாக விசாரணை நடத்திய மாவட்ட டாஸ்மாக் மேலாளர் வசுந்தரா தேவி, சம்பந்தப்பட்ட கடையின் மேற்பார்வையாளர் மார்கபந்து, விற்பனையாளர் அருணாச்சலம் ஆகியோரை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டுள்ளார். நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்த தேவர் சோலை தேயிலை தோட்டத்தில் புலி உலா வந்த நிலையில் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். ஏற்கனவே இப்பகுதியில் யானைகளை விரட்டும் பணிகள் நடந்து வரும் நிலையில் அங்குள்ள தேயிலை தோட்டத்தில் புலி ஒன்று படுத்து ஓய்வெடுப்பதை பார்த்து பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். புலியை உடனே கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என வனத்துறையினருக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் விசிக சார்பில் பெண்களுக்கு இலவச ஓட்டுநர் பயிற்சி அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் பிறந்தநாளை முன்னிட்டு இதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அதன்படி திருநங்கைகள், மாற்றுத்திறனாளிகள், கைம்பெண்கள் மற்றும் கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கான இலவச ஓட்டுநர் பயிற்சி வழங்கும் விழாவில் விசிக பொருளாளர் SS பாலாஜி கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோயில் நுழைவாயிலில் கோபுரம் மூவண்ண மின்னொளியில் ஜொலிக்கிறது. இதனை சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். இதேபோல செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகமும் மின்னொளியால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது.